நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள். உங்களது ஆவிக்குரிய வாழ்வினை இன்னும் வளமாக்கிட உங்கள் அருகாமையிலுள்ள இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் கெத்செமனே ஜெப மையத்திற்கு ஜெபிக்க வாருங்கள். இந்த கிளை அலுவலகங்களில் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் ஜெபத்தில் கலந்து கொண்டு நாம் வாழும் இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இக்கிளை அலுவலகங்களில் ஆவிக்குரிய புத்தகங்கள், தேவ செய்திகள் மற்றும் பாடல் டிவிடிக்கள் கிடைக்கும். இயேசு விடுவிக்கிறார் மாதாந்திர பத்திரிகை சந்தா புதுப்பித்தல் மற்றும் சிறப்பு நன்கொடை செலுத்திட வசதிகள் உண்டு. உங்கள் தனிப்பட்ட வாழ்வின் பிரச்சனைகளுக்காக எமது ஊழியர்கள் உங்களுக்கு தேவ ஆலோசனைகளை வழங்கி ஜெபிப்பார்கள். இன்றே உங்கள் அருகாமையிலுள்ள இயேசு விடுவிக்கிறார் கிளை அலுவலகங்களுக்கு விஜயம் செய்யுங்கள். இயேசு விடுவிக்கிறார் கிளை அலுவலகங்கள் குறித்த விவரங்களுக்கு 0439220022. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். இழந்து போன வியாபாரம் திரும்ப வரும். இழந்து போன நிலங்கள் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ இழந்து போன சொத்துக்கள் உனக்கு திரும்ப வரும். இழந்து போன இடங்களை நீ திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். தாவீதை திடன்கொள், நீ திருப்பிக் கொள்ளுவாய். தினம் பைபிள் வாசித்து ஜெபிக்காம வெளியே போகாதுங்க, பிசினஸுக்கு போகாதுங்க. அதிகாலையில் எழுப்பி முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. நீங்க பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் முதல் 1 மணி நேரம் இயேசுவுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வியாபாரம் செய்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சியை உண்டாக்கி தர ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருந்தார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. கர்த்தர் உங்களோடு பேசி உங்களோடு இடைப்பட்டு கர்த்தர் உங்களை வியாபாரத்தை ஆசீர்வதித்து செழித்திருக்க பண்ணுவார். அதுக்கு முன்பாக நாம் ஜெபம் பண்ணி 2 பாடலை பாடி ஆண்டவரை துதித்து அடுத்த பதிக்குள்ளாக செல்லலாம். அப்படியே இருந்த இடத்துல கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அன்பின் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தபடினால் ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த நிகழ்ச்சியை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே, இந்த தருணத்தை எங்களுக்கு தந்தபடினால் ஸ்தோத்திரம். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களை பயன்படுத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுவீராக. அவருடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மீதும் உடைய வல்லமை இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் வளர உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, இருந்த இடத்துல 2 தெரிந்த பாட்டு புத்தகம் வச்சிங்கன்னா 74வது பாடல், 74வது பாடல். உம்மை நம்பி உந்தன் பாதம். அவரை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு குறைவே இருக்காது. அவரை நம்பி அந்த பாடலை பாடுவோம். உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்க, இயேசுவை பற்றிக்கொள்ளுங்க. உங்கள் கடைக்கு, உங்கள் தொழிலுக்கு, எல்லாத்துக்கும் இயேசு தான் ஓனராக இருக்கணும். நீங்கள் ஓனராக இருக்கக்கூடாது. இயேசு அந்த கடைக்கு ஓனராக இருந்தால் குறைவே இருக்காது, ஆசீர்வாதம் தான் வரும். அப்படி அந்த பாடலை நான் சொல்லி பாடுவோம். நல்ல கைகளை தட்டி இருந்த இடத்துல உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீ. சொல்லுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். கண்ணீரை
துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்ன காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஆமென். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். ஆமென். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். அச்சாரம் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரம் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. ஐயா, அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். சொல்லுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், குடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், குடவர்கள் நடந்தார்கள். ஐயா, முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். திரும்பவும். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார், தொழிலில் கூட இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன சம்பவம். ஒருத்தர் கோயம்புத்தூரில் கடை வச்சுருந்துருக்கிறார். ஒரு 21 பேர் அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க. திடீர்னு பாருங்க, கொஞ்சம் நாளில் எல்லாமே நஷ்டமாகி போய் இந்த சாத்தாங்குளம் பக்கத்தில் உள்ளவர் அவர் இங்கே வந்திருந்தார், ஜெவமனை வந்திருந்தார். அவங்க குடும்பம் ஃபேமிலியாக சேர்ந்து 15 பேர் வந்திருந்தாங்க. அப்போ நான் தான் அவங்களுக்கு கவுன்சில் பண்ணேன். என்னையான்னு கேட்டேன். இந்த மாதிரி நஷ்டமாயிட்டியா அப்படின்னாங்க. அப்படியா? அப்போ நான் கேட்டேன், இந்த கடைக்கு ஓனர் யார் அப்படின்னு கேட்டேன். அவர் ஐயா நான் தாயானாரு. நான் சொன்னேன், நீங்கள் ஓனராக இருக்க வரையில் இருக்கிறதும் போயிடும். ஐயா என்னையா அப்படி சொல்லுமே? ஏய்யா, உலகம் மனுஷனுக்கு தெரியுது, ஆண்டவன் உலகத்தில் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளின்னு அவன் சொல்லி பாடிட்டு இருக்கிறான். முதலாளியாக வச்சுருக்கான். இயேசுவையே நீங்கள் ஓனரை வைக்கக்கூடாது. அந்த கடைக்கு இயேசு ஓனராக இருந்தால் நஷ்டமாகுமா, களவு போகுமா? கடைக்கு மேலே கடை ஆண்டவர் கொடுப்பார் இல்லையா? அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பேன். பாருங்கள், ஒரு 8 மாதம் கழித்து திரும்ப வந்தார். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இயேசுவை நான் உள்ள கூட்டையா. இயேசு என் கடைக்கு வந்தார், ஓனராக இருந்தார். இன்றைக்கி கடை 2-3 இடத்துல கடை வச்சுக்க, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பல இடத்துலலாம் நான் கடை வச்சுருக்கையா. ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கார் ஐயா அப்படி சொன்னார். இயேசு இந்தியா முழுதும் உங்களுக்கு கடை வைக்க சொன்னாலும் வைங்க. அவர் ஓனராக இருந்தால் தான் வைக்கலாம். நீங்கள் தொழிலாளியாக மாறணும். கல்லால் உட்காந்துட்டு காசு என்ன போதும், அவர் இயேசு ஓனராக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தொழிலாளர் மாற இயேசுவை கூப்பிடுங்க, கடைக்கு கூப்பிடுங்க. கடவை திறந்த உடனே உள்ளே போய் உக்காந்துடாதீங்க. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த கடையை ஆசீர்வதிங்க, உம்முடைய கடை, நீங்கள் ஓனராக இருங்க, முதலாளியாக இருங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவர் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்களேன். சரி, இன்னொரு பாடலை நான் பாடலாம்.
என் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை என்ற பாடலை நான் பாடப் போகிறோம். அந்த பாடலை எடுத்துக்கொள்ளுங்க, நான் பாடலாம். கைகளை தட்டி என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை, இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. சொல்லுங்களேன். என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கும் இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கும் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி நீதிமானை சோதித்து அறிகிறேன், சுத்தம் பொன்னாக ஜொலித்திட செய்கிறேன். நீதிமானை சோதித்து அறிகிறேன், சுத்தம் பொன்னாக ஜொலித்திட செய்கிறேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினார் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினார் போவதில்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. சொல்லுங்க. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கும் இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கும் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன், எனக்காக யாவையும் செய்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன், எனக்காக யாவையும் செய்கிறேன். உம்முகம் பார்ப்பதினால் நீர் எனக்குள் இருப்பதினால், உம்முகம் பார்ப்பதினால் நீர் எனக்குள் இருப்பதினால். இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை. பிரைஸ் தி லார்ட். இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை, இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கும் இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதங்கள் அணிந்தவன். சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதங்கள் அணிந்தவன். கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் ஜெயமாக வாழ்ந்திடுவேன். கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் ஜெயமாக வாழ்ந்திடுவேன். இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை, இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கும் இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கும் இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை, இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வெட்கப்பட்டு போக விடுவதில்லை.
இந்த இரவு நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். வியாபாரம் தொழில் செய்கிறவர்கள் இதில் சோசியல் மீடியாவில் மாத்திரம் 4500க்கும் அதிகமான பேர் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறீங்க. அது இல்லாமல் சத்யம் டிவி, கம்ஃபர்ட் சேனல் அதிலெல்லாம் இணைஞ்சிருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த வருஷத்தின் முதல் மாதத்தில் வியாபாரிகளுக்கான ஆசீர்வாத ஜெபம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நேசிக்கிறதுனால இப்படி ஒரு நல்ல ஒரு ஜெப நேரத்தை தந்திருக்கிறார். நீங்கள் குடும்பமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க இருந்து ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் இந்த மாதிரி மாதத்தில் ஒரு நாள் வியாபாரிகளுக்காக நம்ம ஜெபம் வைக்கிறோம். குடும்பமாக எல்லாரும் இணைந்து ஜெபிக்கணும். சரியா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் முதலாவது சில காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய தொழில் பிஸ்னஸ் காரியமாய். அப்புறம் ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து ஃபைனலாக ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். முதலாவது கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏன்னா கடந்த வருஷமெல்லாம் நம்மை பாதுகாத்து நடத்தி ஒரு புது வருஷத்தை காண செய்ததற்காக நன்றி. கடந்த வருஷத்தில் பல மாதங்கள் நம்முடைய தொழில்கள் முடக்கப்பட்டு போனது கொள்ள நோயின் நிமித்தமாய். ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்து நம்முடைய தொழிலை தொடர்ந்து செய்ய வழி உண்டாக்கி கொடுத்தார். அதற்காக நம்ம துதிக்க வேண்டும். இந்த வருஷத்தில் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், அதாவது நீங்கள் இழந்து போனதை திரும்ப அளிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த வருஷத்தில் பல இழப்புகளை நீங்கள் சந்திச்சிங்கல்ல. வியாபாரத்தில் இழப்புகள், சரீரத்தில் வியாதி நிமித்தமாக அந்த பலனை சுகத்தை இழந்து போன இழப்புகள், அல்லது உங்களுடைய சில சொத்துக்களை இழந்திருக்கலாம், நிலத்தை இழந்திருக்கலாம். அந்த இழப்புகள் எல்லாத்தையும் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்திற்காக நம்ம தேவனை துதிக்க வேண்டும். அதனால் முதலாவது நம்ம ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் ஜெபத்தில் இணைந்திருக்கணும். சரியா? முதலாவது சில நிமிட நேரம் ஜெபிக்கிறதுல முதல் ஜெபம் ஸ்தோத்திர ஜெபம். அதன் பிறகு வியாபாரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருடைய தொழிலில் துணை நிற்கவும், ஆண்டவருடைய பிஸ்னஸில் பங்காளராக இருக்கணும். அவர் முதலாளியாக இருக்கணும். நம்ம அவரோடு கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்களா நீங்கள் வைத்து கொள்ளுங்க. நீங்கள் தான் எங்களுடைய பிஸ்னஸுக்கு ஓனர் ஆண்டவரே, நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் இருந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது, இந்த தொழில் உம்முடையது அப்படின்னு அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அடுத்தது, இந்த வியாபாரத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஆவிகள், பொல்லாத ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், மனுஷருடைய பொறாமையின் ஆவிகள், அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக நடக்க ஜெபிக்க வேண்டும். தொழில் மேல் மேலும் விருத்தி அடையணும். இந்த வருஷத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணவும். கடன் பிரச்சனை சிலருக்கு இன்னும் அந்த கடன் பிரச்சனை போக மாட்டேங்குது. போனாலும் மறுபடியும் கடன் வாங்குகிற சூழ்நிலை. இந்த நிலைமை மாறணும். நீங்கள் வாக்குத்தத்தத்தை சொல்லி கடன் கொடுக்கிறவர்களாக இந்த வருஷத்தில் மாறணும். அதுக்காக ஜெபிக்க போகிறோம். அப்புறம் உங்களுடைய கடையில் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் தளத்தில் ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாருக்காக ஜெபிக்கணும். அந்த உங்கள் ஊரில் உள்ளவங்க, பிஸ்னஸ் செய்கிற கிராமத்தில் பட்டணத்தில் இருக்கிறவங்க, இந்த வியாபாரிகள் சங்கத்தில் ஐக்கியமாக இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்பட மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். சரியா? ஒரு எழுப்புதல் வியாபாரிகள் மத்தியில் உண்டாக ஜெபிக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் எழுந்திருப்போம். சில நம்முடைய நேரம் கருத்தாக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது ஸ்தோத்திர ஜெபம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். நல்ல மனம் திறந்து எனக்கு தந்த தொழிலுக்காய் ஸ்தோத்திரம், இந்த வியாபாரத்திற்காய் ஸ்தோத்திரம், நல்ல குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம், நல்ல வீட்டிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல குடும்பம், மனைவி, பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கடந்த வருஷம் எல்லாம் நீங்கள் பாதுகாத்தீங்க. கொள்ளை நோய் நிமித்தம் சில மாதங்கள் பிஸ்னஸே செய்ய முடியாதபடி முடக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்தெல்லாம் மாற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கொள்ளை நோயினால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்
பாதிக்கப்படாதபடி காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த பாதிப்பில் இந்த ஆண்டவர் விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த புது வருஷத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இழந்து போனதை திரும்ப தருவேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்திரிக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த தொழிலுக்காக, குடும்பத்துக்காக, நன்மைகளுக்காய், பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்க தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஊழியக்காரரோடு சேர்ந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோயா. இந்த 2021 ஆண்டுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொல்லாத இந்த கொள்ளை நோய்க்கு கர்த்தர் விலைக்கு பாதுகாத்து கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசமே கலங்கின போதிலும் ஆண்டவரே, நாங்கள் தொழிலை செய்யும் போது தொழிலில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோயா. எத்தனையோ பேர் கடைக்கு ஆண்டவரே தொழிலுக்கு வியாபாரத்துக்கு வந்த போதிலும் தேவரீருடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளோடு இருந்தபடியினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்ற வார்த்தையின்படி ஒன்றும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. சில நாட்கள், மாதங்கள் முடங்கின போதிலும் ஆண்டவரே, பூட்டப்பட்ட நிலைமையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. தொழிலில் மீண்டும் எழும்பி வர கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறையா. தேவ கரம் பிள்ளைகளோடு இருந்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறையா. தொழிலை ஆசீர்வதித்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறையா. தேவைகளை சந்தித்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறையா. குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தினபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறையா. இரட்டிப்பான நன்மையை பிள்ளைகளுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், தொழிலில் இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, அதே போல தொழிலை நீர் ஆசீர்வதித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேயா. இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. இழந்து போனதை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இந்த ஆண்டில் நீர் இழந்து போனதை கொடுக்க போகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்னதை செய்கிற தேவன் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேயா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆண்டவரே கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அடுத்து நாம் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த வருஷத்தில் உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட, உங்களுடைய வியாபாரம், தொழில், நீங்கள் என்ன உங்களுடைய பிஸ்னஸ் கையின் பிரயாசம் செய்கிறீங்களோ ஆண்டு விட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது உம்முடைய தொழில், உம்முடைய பிஸ்னஸ், இந்த ஸ்கூல் உம்முடையது, இந்த கடை உம்முடையது, இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் உம்முடையது, இந்த ஆஸ்பத்திரி உம்முடையது, இது உம்முடையது. ஆண்டவரே, இது நீங்கள் ஆசீர்வதிங்க. உமக்கு சொந்தமாக நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் தான் அதனுடைய ஓனராக இருங்க. அப்படி அர்ப்பணித்தை ஜெபிப்பார். நான் ஆரம்ப காலத்தில் ஆண்டவரே என் ஊழியத்தை ஆசீர்வதியும், இயேசுடிக்கிற ஊழியம் என் ஊழியத்தை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு அமைதியாக கொஞ்ச நாள் இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், இன்றைக்கி 2ல் 1 தெரியணும். என்னது ஆண்டவரே, இது உன் ஊழியமா என் ஊழியமானார்? நீ சொல்லிடு, உன் ஊழியன்னா நீ பார்த்துக்க, ஏன் ஊழியன்னா நான் உனக்கு உதவி செய்து ஆசீர்வதிப்பேன். அப்போ தான் என் தப்பு எனக்கு தெரிந்தது. நான் சொன்ன ஊழியம் உம்முடையது, நான் உம்முடைய வேலைக்காரன், உம்முடைய ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர் சில சமயத்தில் நம்முடைய ஊழியம், நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்கிற ஊழியம் ஆசீர்வதிங்க. அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், இது வந்து பிஸ்னஸ்ஸு அது உன்னுடையதா என்னுடையதா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் தான் ஓனர், உமக்கு சொந்தம், இது நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும், நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. அல்லது நம்முடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, நீங்கள் அதில் பங்காளராக இருக்கிறீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பிஸ்னஸை செய்கிறோம், இந்த வருஷத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். பிஸ்னஸை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்களுடைய தொழிலை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து நீங்கள் அதில் பங்காளர் ஆண்டவரே, நீங்கள் அது ஓனராக இருங்க, நீங்கள் அதுக்கு எல்லாமா இருங்க, நான் அதில் வேலை செய்கிறேன், ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்துட்டா தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்கள் பிஸ்னஸை, இது ஏன் பிஸ்னஸ், ஏன் தொழில், நான் உருவாக்குனேங்க, அப்பா உருவாக்குனாரு,
அதெல்லாம் விட்டுட்டு இயேசு கொடுத்த பிஸ்னஸ், இயேசு எங்களை ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தை போஷித்து நடத்த இந்த பிஸ்னஸை தந்திருக்கிறார். இயேசுடைய ஊழியத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க இந்த பிஸ்னஸை தந்திருக்கிறார். இது உம்முடைய தொழில், நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படி இந்த வருஷத்துலேருந்து நல்ல ஆசீர்வாதமான மாற்றத்தை காண்பீங்க. எல்லாம் அப்படியே வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே இந்த பிஸ்னஸுக்காக ஸ்தோத்திரம், இது உம்முடையது, இந்த தொழில் உம்முடையது, இந்த கடை உம்முடையது, ஆஃபீஸ் உம்முடையது, இந்த ஸ்கூல் உம்முடையது, இந்த ஃபேக்ட்ரி உம்முடையது. ஜோமனுங்க சொல்லுங்கள், உமக்கு சொந்தம், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் உம்முடைய பிள்ளை, நீர் தான் என் தகப்பன், நீர் தான் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் பொறுப்படுத்தி நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பொறுப்படுத்தி இதை நடத்துங்க. இந்த வருஷத்துலேருந்து என் தொழிலில் வித்தியாசமான ஆசீர்வாதம் உண்டாகணும். அதற்கு உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை நீ அர்ப்பணித்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரை என்னையும் எங்கள் பிஸ்னஸையும் உம்முடைய ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஊழியக்காரரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே அப்பா, அந்த பிசினஸ் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல பிசினஸ்க்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அதில் ஆண்டவரே முதலாளியாக ஆண்டவரே நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த பிசினஸ் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நிறுவனங்களும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மெடிக்கல்களும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறிய கடைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யார் யார் என்னென்ன தொழில் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் தண்டு நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சிறிய முதல் பெரிய தொழில் செய்கிற எல்லாரும் பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆளுகை வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அவர்களுக்கு அந்த கடையை கொடுத்து வியாபாரத்தை கொடுத்து வைத்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த ஆண்டுகள் உம்முடைய பிள்ளைகளை இழந்து போனது ஆண்டவரே, இல்லாமற் போனது, கடன் பட்டது எல்லாவற்றையும் இந்த ஆண்டு ஆண்டவர் நிறைவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தரை தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும் ஐயா. இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? இந்த பயங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, திகில்கள் மாறட்டும் ஆண்டவரே, வியாபாரத்தின் கலக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே, என்ன செய்ய போகிற இந்த எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் சொல்லி நம்பிக்கையோடு தைரியமாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளத்தக்கதான கிருபையை ஆவியானவர் இந்த ஆண்டு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்படி பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய அலைச்சல்களை பொறுப்படுங்க, பிரயாசங்களை பொறுப்படுங்க, கையின் பிரயாசங்களை பொறுப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருமானங்கள் எல்லாம் உமக்கும் உம்முடைய ராஜ்யத்திற்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கும் பயன்படுத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆண்டு முதல் மாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர்களை பொறுப்படுத்தி நடத்துவீராக. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் நீர் தங்கியிருப்பதை நாங்கள் உணர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இப்படி செய்ய போற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முழுவதும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அடுத்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போறோம். தொழிலுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தீர்மானிக்கும் போது எதிராளியாகிய பிசாசு ஆசீர்வாதத்தை தடுக்க முயற்சிப்பான். அதான் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை, போராட்டம், வேலையாட்களால் பிரச்சனை, வர வேண்டிய பண தடைகள், கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியல, பல நெருக்கடிகள். தொழிலுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் கட்டப்படணும். அதில் பொல்லாத ஆவியின் கிரியைகள் இருக்கிறது. பொறாமையின் ஆவிகள், மனுஷருடைய பொறாமையின் ஆவிகள், பொறாமை அதனால் உண்டாகிற பாதிப்புகள். பொறாமைக்கு பின்னால் இருந்து கிரியை செய்வது ஒரு ஆவி. மனுஷனுடைய பொறாமைக்கு முன்பாய் நிற்பவன் யார் என்று வாசிக்கிறோம். அதனால் இந்த பொறாமையின் ஆவி, பிசாசின் கிரியைகள் எல்லாம் கட்டப்படணும். ஒருவேளை சில பிஸ்னஸுக்கு விரோதமாக பில்லி சூனிய மந்திரவாதம் செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த கிரியைகள் எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்படணும். உங்களுக்கு அந்த மாதிரி போராட்ட பிரச்சனை இந்த வலதுகரம் வைத்து கொள்ளுங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்கள் பிஸ்னஸுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளும் மனுஷிக பொறாமையின் ஆவிகளும் கட்டப்பட்டு போக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்கிறதான தேவன் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து ஆண்டவரே இதோ நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு விரோதமான ஆண்டவரே மந்திரங்கள் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே தொழிலுக்கு விரோதமாக எழுப்பி வருகிறதானே இந்த பொல்லாத வல்லமையினுடைய
கிரியைகளுக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எல்லாம் பொல்லாத வல்லமையுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பொறாமையின் ஆவிக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தொழிலுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற இந்த பொறாமையின் ஆவியினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதனால ஆண்டவரே கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே போராட்டங்கள், வியாதிகள், ஆண்டவரே வேதனைகள் என்று சொல்லி குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறாங்களே ஆண்டவரே, இந்த நிலைமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் அற்புதங்களின் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா தொழில் கூடங்கள் மேலும் ஆண்டவரே, எல்லா தொழில் செய்கிறதான ஆண்டவரே எல்லைகள் மேலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்துடைய வல்லமையை நாங்கள் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்தார் என்ற வசனத்தின்படியாகவே இப்போது ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பில்லி சுனத்தின் ஆவியினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மந்திரத்தினுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடனை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஏவப்பட்டிருக்கிறதான அந்த பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதில் செழிப்பை காண முடியாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறதானே அந்த கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது அழிக்கப்பட்டு போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லைகளுக்கு வல்லமையை சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே தொழிலையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிசாசுக்கு இனி அதிகாரம் கிடையாது ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கிரியைகளுக்கு அதிகாரம் கிடையாது ஆண்டவரே. அந்த இருளின் ஆதிக்கத்திற்கு அதிகாரம் கிடையாது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்கிற நம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அநேகருக்கு இன்னைக்கு விடுதலை. அந்தோணி ராஜ் என்ற பெயருடைய சகோதரனை ஆண்டவர் சந்திக்கிறார். அந்தோணி ராஜ், நீங்கள் பிஸ்னஸில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. ஒரு பயம் உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது. இரவு நேரம் தூங்க முடிவதில்லை. அது ஒரு பொருளாத ஆவியனுடைய கிரியை. உங்களை முடக்கவும் வியாபாரத்தை முடக்கி போடவும் கிரியை செய்கிற ஆவி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகி கொண்டு இருக்கிறது. இப்போ இயேசுவின் நாமத்தில் விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜேந்திரன் என்கிற ஒரு சகோதரர், நீங்கள் உங்களுடைய பெயர் ராஜேந்திரன். இப்போ தான் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் வியாபாரத்தில் பல போராட்டங்களை சந்திக்கிறீங்க. இரவு நேரத்தில் பயப்படுத்துகிற சொப்பனங்கள் வருகிறது. என்னால் பழைய அந்த ஆவிகள் வந்து உங்களை பயமுறுத்தி உங்களுடைய தொழிலை முடக்கவும் உங்களுடைய சரீரத்தை தாக்கும் பிரயாசப்படுகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுடைய ரத்தத்தை உங்கள் மேலே தெளித்து ஜெபிக்கிறேன். அந்த பொருளாதார சத்துருடைய கிரியை அழிக்கப்படட்டும். இன்றைக்கோடு அது விலகி போகிறது. இன்று முதல் ஆசீர்வாதத்தை காண்பீங்க. தடைகள் எல்லாம் விலகி ஆசீர்வாதம் உண்டாகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஜான்சன் என்கிற சகோதரர், நீங்கள் நடத்துகிற அந்த நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நல்ல இருதயத்தோடு அதை ஆரம்பித்து நடத்தினீங்க. ஆனால் எல்லாம் தடைகள், அதில் எல்லாம் போராட்டங்கள், பொறாமை கொண்ட மனிதர்களால் உண்டான நெருக்கங்கள், அதனால் மனுஷர்களால் வருகிற போராட்டத்தினால் கலங்கி நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ரொம்ப மனம் சோர்ந்து போய் விட்டுறலாமான்னு யோசித்திருந்தீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். அதன் மூலம் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். அடுத்து நாம் ஜெபிக்க போகிற காரியம், இந்த வருஷத்தில் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருக வேண்டும். இந்த ஆண்டில் உங்களுக்கு ஒருவேளை சொந்த இடம் இல்லாமல் இருக்கலாம், சொந்த இடத்தை கிடைக்க ஜெபிக்க போகிறோம். வீடு இல்லாமல் இருக்கலாம், சொந்த வீட்டை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்க போகிறோம். கடன் பிரச்சனை எல்லாம் இந்த ஆண்டோட முடியணும். இனி கடன் வாங்காத ஒரு ஆசீர்வாதம்
ஆசீர்வாதமான வாழ்க்கை. அப்படியே கரம் வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் எங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், இயேசுவின் நாமத்தில் பெருகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு சொந்தமாக இடம் இல்லை, இடம் இல்லாதவங்க கேட்டு ஜெபம் பண்ணுங்க. சொந்த இடம், சொந்த வீடு இல்லாதவங்க ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க ஜெபிங்க. கர்த்தர் இந்த வருடம் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது நீங்களை இணைந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எங்கள் பரலோக பிதாவே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் வாக்கு பண்ணின தேவனே, வியாபாரம் செய்கிற, தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய நிறுவனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், ஃபேக்டரிஸ் கர்த்தர் ஆசீர்வதியும், கடை வியாபாரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வருடத்தில் காணப்படுகிற எல்லா நஷ்டங்களும் ஆண்டவரே லாபமாய் மாறட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி பெருக பண்ணுவீராக. மனுஷ தெய்வங்களை ஏற்படுத்தி தருவீராக. உண்மையில மனிதர்களை ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்படுகிற அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாவதாக. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் நடுவே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு முற்றிலுமான விடுதலை பெற்று ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவர் ஏழைகளுக்கு உதவி செய்யத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல வீட்டை கட்டி கொடுப்பீராக. அந்த ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இடம் இல்லாத பிள்ளைகளுக்கு இடத்தை கர்த்தர் வாங்கி கொடுப்பீராக. ஆண்டவரே, சொந்தமான கடை இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்தமான கடையை ஏற்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சொந்தமான பில்டிங் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சொந்த பில்டிங்கை ஏற்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உங்க ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தருமுடைய வார்த்தையின்படி உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வரியத்தையும் மேன்மையும் உயர்வையும் ஆண்டவரே பெருக்கத்தையும் கொண்டு வருவதாக. ஆண்டவரே, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லி யாக்கோபு சொன்னது போல உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீர் உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. வேண்டியதெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. சகல விதத்திலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. செல்வ சீமானை ஆசீர்வதித்தீரே, அப்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாக்கோபை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. யோபுவை ஆண்டவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து 2 மடங்கு ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் இந்த வருஷத்துடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சுமதி என்கிற சகோதரி, நீங்க பிசினஸ் செய்கிறீங்க, எல்லா பக்கத்திலும் வாசல்கள் அடைப்பட்டு விட்டது. உங்களுக்கு நியாயமாய் வரவேண்டியவர்கள் கூட வராதபடி தடுக்கப்பட்டதுனால ரொம்ப மனம் சோர்ந்து போய் என்ன செய்வதென்று குழப்பத்தில் மன விரக்தியோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ உன் வழிகளை என் கரத்தில் ஒப்புக்கொடு, நான் பொறுப்படுத்த உனக்கு எல்லாவற்றையும் செய்து தருவேன் என்று. இதுவரைக்கும் உங்களுடைய சொந்த பலன், ஞானம், திறமைகளை சார்ந்திருந்தீங்க. இப்போ ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தரே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தடைகள் மாறும், குழப்பங்கள் நீங்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் இப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பதை காண்பீங்க. கர்த்தர் அப்படி இந்த மகளை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் உங்கள் ஊரில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் கடத்தெருவில் இருக்கிற எல்லா வியாபாரிகளும் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் வரணும். அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். வியாபார சங்கத்தில் அங்கமாயிருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, அவனுடைய தொழில் பெருக ஒரு எழுப்புதல் எங்களுடைய வியாபாரிகள் மத்தியில் வரணும். ஆண்டவரை எழுப்புதல் திட்டத்தில் எங்களை பயன்படுத்த என்று ஜெபிக்கலாம். எல்லாம் அப்படியே வல்லதுகிற முயற்சி ஜோமனுங்க, ஜோமனுங்க. உங்கள் ஊரில் இருக்கிற வியாபாரம் செய்கிற எல்லாருக்காக, உங்கள் பட்டணத்தில், உங்களுடைய கடுத்தருவில் இருக்கிற எல்லாருக்காக ஜோமனுங்க. அவங்கள பிளஸ் பண்ணி ஜோமனுங்க. அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். அவங்க ரட்சிக்கப்பட
ரட்சிக்கப்படட்டும், உம்மை அறிந்து கொள்ளட்டும், அவங்களுக்கு வியாபாரத்தை பெருக பண்ணும். ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அவங்க ரட்சிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சியாய் மாற ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் வியாபாரிகள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். வியாபாரி சங்கத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படணும். ஊழியக்காரரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே ஒவ்வொரு பிசினஸ் பண்ற தொழில் பண்ற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் ஐயா. அவங்களுடைய எழுப்புதலுக்காக ஆண்டவரே, ரட்சிப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. கல்வாரியிலே சிந்தப்பட்ட இரத்தம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் கழுவி சுத்திகரிக்க முடியா நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பா. தகப்பனே, இந்த வேலையிலே சுத்திகரிங்க ஆண்டவரே. அடிமைத்தனத்துல பாவ பிடியில சிக்கி தவிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கொடுப்பீராக. இந்த நாள்ல ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு பிசினஸ் பண்றவங்க மத்தியில விடுதலை உண்டாகுவீராக. தகப்பனே, அப்படி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்துல நீங்க செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பணிபுரிகிற ஒவ்வொருத்தர் மீது ஆண்டவரே ரத்தம் இறங்கி ஆண்டவரே சுத்திகரிப்பு உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் சுத்திகரிங்க ஆண்டவரே. பாவ பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது வல்லமை இறங்குவதாக. குற்ற உணர்விலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பீரே ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த மன்னிப்பை கொடுப்பீராக. சுத்த இருதயத்தை கொடுப்பீராக. உண்மையை கொடுப்பீராக. உமக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, அங்கத்திலாம இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க விடுதலை கொடுப்பீராக. ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீங்க அவங்களையும் ரட்சித்த ஆண்டவரை எழுப்புதல் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பமாய் பயன்படுத்துவீராக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய ரட்சிப்பு ஆண்டவரே உண்டாக போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உட்காருங்க. நம்ம வேத வசனத்திலிருந்து கொஞ்சம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நான் திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் சொன்னார், நான் திரும்ப அளிப்பேன். ஐ வில் கிவ் பேக் டு யூ வாட் யூ ஹவ் லாஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு திரும்ப தருவேன். ஐ வில் ரெஸ்டோர் டு யூ அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ இழந்து போன ஏதோ காரியம் இருக்கிறாரு, அதனால தான் திரும்ப அளிப்பேன்னு சொல்கிறார். கடந்த வருஷத்தில் பல இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். கடந்த சில வருஷமாகவே வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய இழப்புகள் சந்தித்து கொண்டே தான் வருகிறதை பார்க்க முடிகிறது. இந்த பண மதிப்பு மாற்றத்தினால் உண்டான இழப்பு வியாபாரத்தில், அப்புறம் ஜிஎஸ்டினால் உண்டான இழப்பு தொழில்கள், அதனால் பாதிப்புகள் இழப்புகள், அதை தொடர்ந்து கொரோனா கொள்ளு நோயினால் வந்த இழப்புகள், அதில் பாதிப்புகள், சிலருக்கு இந்த புயல் காற்றினால் இயற்கையினால் உண்டான சேதத்தினால் உண்டான பாதிப்புகள், அதனால் இழப்புகள், இப்படி பல விதங்களில் இழப்புகள். அந்த இழப்புகள் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தும் பாடுபட்டும் கடைசியில் இழந்து போன நிலைமை தான். சிலர் சம்பாதித்தாலும் ஒரு வியாதிக்காக ஆஸ்பத்திரியில் போய் 5 லட்சம் 6 லட்சம் பணம் கட்டி 2 லட்சம் கட்டி அதனால் இழப்பு. இப்படி பண கஷ்டங்கள், இழப்புகள், ஏதோ ஒரு விதத்தில் இழப்பில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப அளிப்பேன். இந்த 2021ஆம் வருஷம் நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற வருஷம். இழந்து போன வியாபாரம், இழந்து போன வருமானம், இழந்து போன நன்மைகள், இழந்து போன சொத்துக்கள், இவங்க எதை இழந்து போனீங்களோ அதை திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதுங்க, என்னென்ன காரியத்தை இழந்து போனீங்க, எந்தெந்த காரியத்தில் இழந்து போனதை தேவன் திரும்ப தர வேண்டும் என்று விரும்புகிறீங்க, அதை எழுதுங்க. உங்களுடைய சொத்துக்களாக இருக்கலாம், நிலங்களாக இருக்கலாம், சரீர சுகமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், உங்களுடைய வாகனமாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எதை நீங்கள் இழந்து போனீங்க அது ஒரு பேப்பரில் எழுதி இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி திரும்ப அளிப்பேன்னு சொன்னீங்களே, நான் இழந்து போனதை திரும்ப எனக்கு கேட்டாங்க, நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாக்குத்தத்தை எனக்குரியதுன்னு விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்கள். அப்படியே கர்த்தர் செய்வதை பார்ப்பீங்க. அப்போ இழந்து போனதை திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இந்த வருஷத்தில் அதை பெற்றுக்கொள்ளுவீங்க.
தாவீதனுடைய வாழ்க்கையில் அவர் இழந்து போனதை திரும்ப கொடுத்த சம்பவம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டார். அமலேக்கியர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இழந்து போன நிலைமையில் ஒன்றுமே இல்லாமல் தெருவில் நிற்கிற மாதிரி நின்றபோது கர்த்தர் அவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்து அப்படியே நிறைவேற்றினார். அதை நம்ம வாசிக்கிறோம். அப்படியே யோபு 42 அதிகாரத்தில் யோபு என்கிற மனிதர் இழந்து போன எல்லாவற்றையும் 2 தனியாய் திரும்ப பெற்றுக்கொண்ட சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் 2 மடங்காய் திரும்ப கொடுத்து யோபை ஆசீர்வதித்தார். இழந்து போன எல்லாம் திரும்ப வரும்படிக்கு கர்த்தர் செய்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் இந்த சமயத்தில் ஜெபத்துக்கு முன்னால் இழந்து போக காரணம் என்ன? ஒரு இழப்பு வருதுன்னா ஒரு ரீசன் இருக்கணும். காரணம் இல்லாமல் ஒரு இழப்பு வராது. நீங்கள் உங்கள் பிஸ்னஸில், தொழிலில், வருமானத்தில் எதனால் இழப்பை சந்திச்சிங்க? நீங்கள் இழந்து போக காரணம் என்ன? சில சமயம் நம்முடைய தவறுதலினால் இழப்பை சந்திக்கலாம். சில சமயத்தில் நம்முடைய எதிராளியாகிய பிசாசு நிமித்தம் இழப்பை சந்திக்கலாம். சில சமயம் தேவனே இழப்பை அனுமதித்திருக்கலாம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இழப்பு வர காரணம் என்ன? இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி பிரயாசப்பட்டும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இழப்பு தானே காணப்படுகிறது என்ன வேதனையோடு இருக்க காரணம் என்ன? இந்த இழப்புக்கு காரணம் என்னன்னு முதலாவது நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இழப்புக்கு காரணம் என்ன? நீங்கள் இது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் தாவீது எல்லாத்தையும் இழந்து போனார். ரொம்ப நெருக்கப்பட்டார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டாராம். தங்களுக்கு பலனில்லாமற் போக மட்டும் அவங்க கூட வந்தவங்க அவங்கள அழுதார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அவர் இழந்து போக காரணம் என்ன? இந்த 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையில் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இங்கே தாவீது இழந்து போக காரணம் யார்? தாவீது தான். அதை தாவீது ரியலைஸ் பண்ணிட்டார். இப்போது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாரு. அவருக்கு விரோதமாய் சவுல் ராஜா எழும்பி அவரை கொல்ல பொறாமை நிமித்தத்தை தேடுகிறான். ஆனால் கர்த்தர் தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்காம பாதுகாத்து வருகிறார். இப்போ திடீர்னு தாவீது யோசிக்கிறார், நான் என்னைக்காவது ஒரு நாள் செத்து போயிடுவேன், சவுல் கையில் மாட்டிக்கிடுவேன், அவன் என்னை கொன்னுருவான். அவிசுவாசம். ஆண்டவர் இதுவரை பாதுகாத்து வந்திருக்கிறார், சவுல் கையில் ஒப்பு கொடுக்கலை. இப்போ திடீர்னு அவருக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. அவ்வளோதான், என் பிஸ்னஸ் முடிஞ்சது. இனிமேல் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை, அந்த பிரச்சனை, கவர்மெண்ட் பிரச்சனை, டேக்ஸ் பிரச்சனை, அவ்வளோதான், பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது. அவ்வளோதான் உங்களோட அவிசுவாசம். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நம்ம சுற்றி நடக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்க வேண்டும். இங்கே தாவீதனுடைய அவிசுவாசம் முதலாவது. 2வது தவறான தீர்மானம். ஆண்டவர் அவரை பாதுகாக்கிற. தாவீது எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்பார். ஆண்டவரே, நான் போகலாமா, யுத்தம் செய்ய போகலாமா, இந்த ஊரில் நான் இருக்கணுமா, போயிடலாமா, மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நீங்கள் முந்தின அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். கேட்டு 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 எல்லாத்தையும் செய்தவர் இப்போ அவரே தன் இருதயத்தில் யோசித்தார். ஆண்டவர்கிட்ட போய் தீர்மானம் எடுக்கிற தாவீது இப்போ அவரே இருதயத்தில் யோசித்து தீர்மானம் எடுத்துட்டார். ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுக்கணும், நான் பெலிஸ்தர் தேசத்துக்கு போகட்டுமா, அங்கே போய் கொஞ்ச நாள் மறைஞ்சிருக்கட்டுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னால் அப்படி தான் அவர் நடந்து கொண்டார். இப்போ என்னடானா ஆண்டவர்கிட்ட கேட்கல, அவருடைய சித்தத்தை அறியலை, தான் விரும்பினதை செய்கிறார். அதனால தான் இழப்பு. அந்த பெலிஸ்தருடைய தேசத்தில் போய் சிக்கலாகின்ற பட்டணத்தில் இருந்தனால தான் இழப்பு. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்னால கர்த்தரிடத்தில் கேட்டிங்களா? புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க, ஆண்டவர்கிட்ட விசாரிச்சிங்களா? நீங்களா தீர்மானிக்கிறீங்க, நீங்களா யோசிக்கிறீங்க. ஃப்ரெண்டு சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்படி பண்ணிட்டா நல்லா வந்துடும், இதில் முதலீடு பண்ணிட்டா வந்துடும், மற்றவங்க சொன்னதை வச்சு நீங்களே செய்கிறீங்க. கர்த்தரிடத்தில் கேட்டிங்களா?
ஆண்டவரிடத்தில் விசாரித்தீங்களா? இதை செய்யலாமா? இதில் முதலீடு பண்ணலாமா? இது உம்முடைய சித்தமா? என்னை ஆசீர்வதிக்க என்ன சித்தம் வச்சுருக்கிறீங்க? நீங்கள் ஜெபிச்சா தானே ஆண்டவர் பேசுவார். நீங்கள் காத்திருக்கணும் இல்லை, ஜெபிக்கணும் இல்லை, கேட்கணும் இல்லை ஆண்டவரிடத்தில். என்கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டார் அப்படின்னு பைபிள் இருக்கா? உன்கிட்ட மட்டும் பேச மாட்டேன்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரா? எல்லார்ட்டையும் பேசுவார், எல்லாரையும் வழி நடத்துவார், எல்லாருக்கும் ஆலோசனை கொடுப்பார். முதல்ல அதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய அன்பை சந்திக்கப்படக்கூடாது. அப்போ நீங்கள் சொல்லணும், எனக்கும் ஆலோசனை கொடுங்க, வழி நடத்துதல் தாங்க. நான் அவசரப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், அவசரப்பட்டு இந்த இடத்த வாங்கிட்டேன், அவசரப்பட்டு இந்த பில்டிங்கை வாங்கிட்டேன், அவசரப்பட்டு இந்த கட்டடத்தை கட்டிட்டேன், மன்னிங்க ஆண்டவரே, இதனால் நான் கடனுக்குள்ள ஆகி பிஸ்னஸ் எல்லாம் இழந்து நிற்கிறேன். நீங்கள் அவசரப்பட்டு எடுத்த முடிவு, அவசரப்பட்டு எடுத்த தீர்மானம், அவசரப்பட்டு செலவு பண்ணின வீண் செலவு, அதனால பாதிப்பு, அதனால இழப்பு. அப்போ நீங்கள் தான் மனம் திரும்பணும், ஒப்பு கொடுத்து தப்பை மன்னிங்க, நான் தவறு செய்துட்டேன், ஆண்டவரே உம்மிடத்தில் ஆலோசனை கேட்காம இதெல்லாம் செய்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். சிலர் ஒழுங்காக பிஸ்னஸை கவனிக்கிறார், கர்த்தர் பார்த்துக்குவார். ஒரு பிரதர் நல்ல பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஒரு ஊழியக்காரர் பின்னாலே எங்கே போனாலும் போய்கிட்டே இருப்பார். ஏதோ அவங்க ஊருக்கு வரும்போது கூட அந்த ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல, எங்கே போனாலும் அந்த ஊழியக்காரர் பின்னாலே போவார். நான் கேட்டேன், பிரதர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அந்த ஊழியக்காரர்கிட்டே நான் பார்க்குறேன், எப்போவுமே கூட ஊழியக்காரருக்கு துணையாக இருக்கிற நல்லது, நீங்கள் போகிறீங்க. ஆனால் நீங்கள் எப்போ பிஸ்னஸ் பண்ணுவீங்க, எல்லாம் இப்போ பார்த்தாலும் நீங்கள் ஊழியக்காரர் பின்னாலே இருக்கிறீங்களே, அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் தானே அந்த பிஸ்னஸை நீங்கள் பாப்பனி ஒப்பு கொடுத்தா நீங்கள் கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு என்ன அர்த்தம்? நான் சொன்னேன், அந்த பிஸ்னஸை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸை கர்த்தர் தந்தார். நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு. என்னாச்சு? வேலைக்காரன் பார்த்துட்டான், எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான். ஒரு நாள் எல்லாம் போச்சு. அது யாருடைய தப்பு? ஆண்டவருடைய தப்பு கிடையாது. உங்களுக்கு தேவன் கொடுத்த வேலை என்ன? பிஸ்னஸை கவனிக்கணும். ஊழியக்காரன் பின்னால் சுற்றுறது இல்லை. உங்கள் ஊருக்கு வரும்போது ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த ஊழியத்தில் உதவி செய்யுங்க, ஆண்டவர் சொல்கிறபடி உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அதுக்காக எல்லா நாளும் ஊழியக்காரன் போகிற இடத்துக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் மேன், நீங்கள் முழு நேர ஊழியர் அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உங்கள் பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய தொழில், அதை கவனிக்கணும். அங்கே உட்காரணும் இல்லை, கடையிலே உட்கார்றதில்லை, ஆஃபீஸ்லேயே இருக்கிறது இல்லை, எங்கே பார்த்தாலும் அந்த ஊழியம் இந்த ஊழியன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறது. உங்களுக்கு முதலாவது தேவன் கொடுத்த பொறுப்பு உங்களுடைய பிஸ்னஸ், அதை கவனிக்கணும், அதில் ஆசீர்வதிக்கப்படணும், அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒருவேளை அதிலேருந்து ஊழியத்துக்கு அழைச்சா நீங்கள் ஊழியக்காரராய் வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய முதல் பணி அதுதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ நீங்கள் இழந்து போக காரணம் நீங்கள் தானே தவிர கர்த்தர் அல்ல. நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்துட்டீங்க, அதனால இழப்பு வந்திருக்கலாம். தேவ சித்தம் கேட்காதபடி செயல்பட்டிருக்கலாம், அதனால இழப்பு வந்திருக்கலாம். சில சமயம் சாத்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தந்திரமாய் நுழைந்து இழப்பை உண்டாக்குவான். யோபு அவர் பாட்டில் கர்த்தருக்கு பயந்து நடந்து கர்த்தரால் சாட்சி பெற்று நல்ல வாழ்ந்து கொண்டிருந்தார். சாத்தான் உள்ள நுழைஞ்சான். இவர் இழந்து போனால் உம்மை மறுதலிச்சிருவார்னு சவால் விட்டான். கர்த்தர் சொன்னார், இல்லை, எதை இழந்தாலும் யோபு என் மேலே வச்சிருக்கிற அன்பை இழக்க மாட்டான் என்று சவால் விட்டார். பிசாசு உள்ள நுழைஞ்சதுனால யோபுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போகிற சூழ்நிலை. ஆடு மாடு ஒட்டகம் சொத்துக்கள் அவருடைய 10 பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து சரீர சுகத்தை இழந்து போகிற நிலைமை. ஆனால் முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் 2 மடங்காய் திரும்ப கொடுத்தார். தேவன் சோதிக்கும்படி உங்களை இடம் கொடுத்து சில இழப்புகளை நீங்கள் சந்திக்கலாம். முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, அப்படியே தளர்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் 2 மடங்காய் திரும்ப கொடுத்து எங்கே நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல உயர்த்தப்படுவீர்கள். எங்கே சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ அங்கேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுவை எங்கே சிறுமைப்படுத்தினாங்களோ அதே பட்டணம் அதே ஊரில் திரும்பவும் 2 மடங்காய் கொடுத்து ஆசீர்வதித்து தேவன் உயர்த்தினார். உங்களுக்கு செய்வார். அப்போ காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்கள் மிஸ்டேக்கா அல்லது எதிராளியாக பிசாசினால் உண்டான தடைகள், நஷ்டங்கள், இழப்புகளா? அல்லது ஆண்டவர் உங்களை சோதனைக்கு இடம் கொடுத்து உங்களை சோதித்து அறிவதற்காக சில இழப்புகளின் வழியாய் நடத்துகிறாரா?
என்ன காரணம்? உட்கார்ந்து ஜெபம் பண்ணினா ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இதுதான் காரணம், நீ இழந்து போக காரணம் என்று. அதை நம்ம அறிந்து கொள்ள. எல்லாரும் ஒரே விதமான காரியம் நடப்பதில்லை. இழப்புக்கெல்லாம் ஒரே காரணம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரணம் இருக்கலாம். அது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் அதை விளங்க பண்ணுவார். இதனால தான்ப்பா நான் இழந்து போனேன், நீ இதில் கவனம் செலுத்தலை, இதில் பெருமைக்கு இடம் கொடுத்த, இதில் உன் சொந்த விருப்பத்தின்படி செய்த, என்கிட்ட கன்சல்ட் பண்ணலை, என்கிட்ட கேட்கவும் இல்லை, நீயா எல்லாம் செய்து கொண்ட, அதனால தான் இழந்து போனேன் அப்படின்னு கர்த்தர் உங்களை உணர்த்துவார், உங்களோட பேசுவார். இப்போ ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரா, உணர்த்துகிறாரா? யோசித்து பாருங்கள். சில சமயம் பொறாமை கொண்ட மக்கள் நமக்கு விரோதமாக பில்லி சூனிய மந்திரவாதம் செய்யும்போது சில இழப்புகளை சந்திக்க வேண்டியது வந்துவிடும். அது அசுத்த ஆவியினால் பில்லி சூனிய போராட்டத்தினால் வரக்கூடியது. அப்படின்னாலும் பில்லி சூனிய செய்தாலும் உங்களை இப்படி தாக்கலாம். இஸ்ரவேலுக்கு ஒரு விதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு ஒரு விதமாக குறி சொல்லுதல்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ மந்திரம் செய்வது உங்களை தாக்கி உங்களை நஷ்டப்படுத்தினால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இல்லை என்ற அர்த்தம். அப்போ காரணம் என்ன? ஏன் பாதுகாப்பு இல்லாமல் போயிற்று? உங்களுடைய ஜெப வாழ்க்கை சரியில்லையா? உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை சரியில்லையா? வேத வாசிக்கிறதில் குறைப்பட்டுட்டீங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு போவதில் குறைப்பட்டுட்டீங்களா? ஊழியம் செய்வதில் குறைப்பட்டுட்டீங்களா? ஆரம்பத்தில் ஆண்டவரோடு இருந்த நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க? சோதிச்சு பாருங்க. ஏன் இந்த இழப்பு வந்தது? ஆரம்பத்தில் நல்லா தானே இருந்தீங்க, நல்லா தானே ஜெபிச்சிங்க. இப்போ வியாபாரம் பெருக ஆரம்பிச்சுன்னா ஆண்டவருக்கு டைம் இல்லைன்றீங்களா? ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை. மனைவியை பார்த்து நீ ஜெபம் பண்ணிக்க எனக்கும் சேர்த்துன்னு சொல்லிட்டு போகிறீங்களா? சாப்பிட்றதுக்கு அப்படி சொல்லுவீங்களா? எனக்கு சாப்பிட டைம் இல்லை, எனக்கும் சேர்த்து நீயே சாப்பிட்டுக்க அப்படி மனைவிகிட்ட சொல்லுவீங்களா? யோசித்து பாருங்கள். அப்போ எங்கோ நம்முடைய தவறு இருக்கிறது. நாம் இழந்து போவதற்கான காரணம் எங்கோ இருக்கிறது, நம்முடைய லைஃப்பில், நம்முடைய வீட்டுக்குள்ளே, நம்முடைய பிஸ்னஸில். அதை யோசித்து பாருங்கள். அந்த தவறை நம்ம உணர்ந்து அறிக்கையிடணும். ஆண்டவரே, நீர் கொடுத்த பிஸ்னஸில் நான் கவனம் செலுத்தாமல் இருந்து விட்டேன், என்னை மன்னியும். அது தேவன் எனக்கு கொடுத்த தொழில், தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு என்பதை உணராதபடி இருந்து விட்டேன், அஜாக்கிரதையாக இருந்து விட்டேன், மன்னியும் சொல்லுங்கள். அல்லது உமக்கு சித்தமில்லாத காரியத்துக்குள்ளே நான் நுழைஞ்சிட்டேன், உம்மிடத்தில் ஆலோசனை கேட்காம என் விருப்பப்படி, நான் விரும்பினபடி, என்னுடைய பெருமை, எனக்கு திறமை இருக்குது, அனுபவம் இருக்கிறது என்ற பெருமையினால் நான் இந்த மாதிரி செய்துட்டேன், அதனால எனக்கு இந்த இழப்பு, என்னை மன்னிச்சிருங்க, ஒப்பு கொடுங்க. எதனால் இழப்பு? வீண் செலவு பண்ணிட்டீங்களா? சிலருக்கு ஒரு நாளில் கடையில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50,000 வியாபாரம் ஆச்சுன்னு வைங்க, 50,000 இன்னைக்கு வியாபாரம் நினச்சிருவாங்க. அதில் எத்தனை % லாபம்? அதுதான் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானம். சிலர் முதலையே சாப்பிட்ருவாங்க. அது மாதிரி தப்பு பண்ணுறீங்களா? 50,000 கிடச்சிட்டு இன்றைக்கி, அதனால் எனக்கு ஜாலியாக இருக்கலாம். 50,000த்தில் 10% லாபம்னா 5,000 தான். ஒருவேளை 20% லாபம்னா கூட 10,000 தான். அது கூட தான் அவங்க செலவு இருக்கணும். அதில் வாடகை, கரண்ட் பில்லு, ஆளுக்கு கூலி கொடுக்கறது, அப்புறம் உங்கள் வீட்டு வாடகை எல்லாம் சேர்த்து தான். சரியான கணக்கு போடணும். இல்லாட்டா முதலையே நீங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாம் நஷ்டம் ஆச்சு. ஏன் நஷ்டம் ஆச்சு யோசிங்க. நீங்கள் அதை பற்றி சிந்திங்க. ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த இழப்பு? நீங்கள் பிஸ்னஸில் கவனம் செலுத்தலை, கவனமாக நிதானிக்கலை. தேவன் கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பு என்பதை நீங்கள் உணரலை. நீங்களாக மாம்சத்தில் தீர்மானம் பண்ணீங்க, தவறான முடிவு எடுத்தீங்க, தவறான இடத்துல உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணினீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் விசாரிக்கலை, கேட்கலை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அல்ல சாத்தான் உங்களை தாக்குகிறான், பில்லி சூனியை தாக்குகிறது என்றால் சாத்தானை எதிர்க்கிற வல்லமை உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணலை, அந்த அளவுக்கு வேதம் வாசிக்கலை, அந்த அளவுக்கு உபவாசம் பண்ணலை. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் செலுத்தாமல் விட்டீங்க. அதனால தான் சாத்தான் தாக்குகிறான். அதனால தான் பில்லி சூனிய பாதிப்பை உண்டாக்குகிறது. அப்போ நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆவிக்குரிய வல்லமை உடையவனாக நான் இருக்கணும், பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து ஜெயிக்கிறவன் நான் இருக்கணும், மந்திர பில்லி சூனிய வல்லைகளை என்னை சேதப்படுத்தாதபடி நான் வல்லமையினால் நிறைந்திருக்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. இப்போ தெரியுது அவங்களுக்கு இந்த இழப்புக்கான காரணம்.
தகுதிக்கு மிஞ்சின செலவு. வீடு கட்டினா நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றபடி லிமிட், அதுக்கு ஏற்றபடி தான் வீடு கட்டணும். நிறைய பணம் செலவு பண்ணி அவங்கள பாரு இவங்கள பாரு கடன் வாங்கி கட்டி அதனால் பிஸ்னஸ் இழந்து போனவங்க. மகனுக்கு மகளுக்கு கல்யாணம் பண்ணால் ஊரே மெச்சுற மாதிரி கல்யாணம் பண்ணணுமா? பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சந்தோஷப்படுற மாதிரி திருமணத்தை நடத்தணும்னு நினைங்க. உங்கள் பெருமைக்காக திருமணம் நடத்துகிறேன்னு சொல்லி கடையில் இருந்த பொருளுக்கெல்லாம் அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் திருமணத்தில் செலவு பண்ணியாச்சு. கடை காலி, பிஸ்னஸ் காலி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன கல்யாணம் பண்ணு? உடனே ஒரு காரணம், ஆண்டவர் சொன்னபடி தான் செலவு பண்ணிங்களா? நீங்கள் பெருமைக்காக செலவு பண்ணீங்க. அதனால் தேவன் கொடுத்த பிஸ்னஸ் பணத்தை எல்லாம் நீங்கள் அதில் செலவு பண்ணி முடிச்சிட்டிங்க, எல்லாம் இழந்து போனீங்க. யோசித்து பாருங்கள், எங்கே தப்பு பண்ணீங்க? தேவனுடைய பார்வையில் அது சரியாக, உங்கள் பார்வையில் சரியாக தெரியலாம். உங்கள் பெருமைக்காக அப்படி செஞ்சிட்டீங்க. 4 பேர் மதிக்கணும், எனக்கு மரியாதைன்னு நான் ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லி கண்டதை கடன் வாங்கி இல்லத்தையும் செலவு பண்ணிவிட்டு இன்றைக்கி பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு போச்சு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே மன்னிங்க, தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுக்கணும். அப்போ தேவன் இழந்து போனதை திரும்ப தருவார். யோசித்து பாருங்கள், உண்மை தானே? உங்கள் வீட்டில் மனைவி சொன்னால் கூட நீங்கள் கேட்கல. நீ சும்மா கடை உனக்குன்னு தெரியும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன் பேசுனீங்கல்ல, இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறீங்கல்ல. உங்கள் மனைவி ஒரு நல்ல ஆலோசகர் ஆண்டவர் தந்திருக்கிறார், அவங்களுக்கு அந்த மரியாதை கூட நீங்கள் கொடுப்பதில்லை. அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு ஜெபிக்கிற மனைவி, வேதம் வாசித்து குணசாலியான மனைவி கொடுத்து அவங்க சொல்கிறதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. சரி, அவங்க ஆலோசனை கொடுத்தா அப்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு கேட்கணும்ல. நீ என்ன சொன்னாலும் கேட்க முடியாது, நான் தான் முடிவு எடுப்பேன். அந்த பெருமை. அவங்க லைஃப் பார்ட்னர், அவங்க உங்கள் வீட்டுக்கு அடிமை கிடையாது, வேலைக்காரி கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டவங்க. உங்களுக்கு துணையாக இருக்க தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவங்க சொல்கிறத கொஞ்சம் கவனித்து ஜெபிக்கணும். நீங்கள் அதுக்கு செவி கொடுக்காதனால நஷ்டத்தை இன்றைக்கி சந்தித்து இழந்து போன நிலைமையில் இருக்கிறீங்க. ஆவியானவர் நிறைய பேரோட பேசுகிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். எதனால் இழப்பு வந்துச்சு, எங்கே மிஸ்டேக் பண்ணீங்க, கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இழந்து போக இதுதான் காரணம், என் பெருமை, என் வீண் செலவு, என் தவறான முடிவு, என் ஆலோசனையை நான் கேட்கலை, நல்ல ஆலோசனைக்கு செவி கொடுக்கலை, என்னுடைய இஷ்டப்படி எல்லாம் செஞ்சேன், மன்னியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, தேவன் இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப தருவார். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். தாவீது தன்னுடைய தவறை உணர்கிறார். 27ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் தான் எடுத்த தவறான முடிவு. இப்போது அந்த இழந்து போன 30ஆம் அதிகாரத்தில் மனைவி பிள்ளைகளை இழந்து நிற்கிறாரு. தாவீது ஒரு யுத்த வீரன். கோலியாத்துக்கு நிற்கும்போது சின்ன பையன், அவனுக்கு யுத்தத்தை பற்றி தெரியாது. அதுக்கு பிறகு என் விரல்களை யுத்தத்திற்கும் என் கைகளை போருக்கும் பழக்க வைத்த கர்த்தர் என்று தாவீது சொல்லுகிறார். தேவன் அவரை பழக்க வச்சிட்டார், யுத்த வீரனாய் மாற்றிவிட்டார். அதன் பிறகு யோபு, நீங்கள் தாவீதனுடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்கள், தாவீது ஒரு இடத்துல தோல்வி அடைந்தது இல்லை. அவரை ஜெயிக்க ஒருத்தரால முடியல, அவ்வளோ பெரிய யுத்த வீரன். இப்போ அவர் சொல்லியிருக்கலாம், அமலேக்கியர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களே, வாங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டு போவோம், கர்த்தர் துணை நிற்பார், போய் எல்லாம் யுத்தம் பண்ணி திருப்பி கொண்டு வரலான்னு தாவீது சொல்லியிருக்கலாம். சொல்லவில்லை. அதற்கு பதிலாக நிதானமாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் மனைவி பிள்ளைகளை கொள்ளையடிச்சிட்டு போனவங்கள நான் பின்தொடரணுமா? ஆண்டவரே, நான் பின்தொடர்ந்து போகிறேன், நாங்களை ஜெயம் கொடுங்க, என் மனைவி பிள்ளைகளை தாங்கன்னு ஜெபம் பண்ணலை, பின்தொடர்ந்து போகணுமா? எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவேனா? இப்போ ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறார். 27ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கல. அந்த தவறை தாவீது உணர்ந்து இப்போ கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். நான் செய்யணுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போ தாவீது, எல்லாத்தையும் நான் உனக்கு திரும்ப தருவேன், எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுவாய். தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது தேவன் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார். எல்லாத்தையும் தாவீது திருப்பி கொண்டார். அப்போ நம்ம உணர்ந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். எங்கே தவறினோம் என்பதை அறிந்து அந்த காரியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி சரிப்படுத்தி கொள்ளும்போது தான் இழந்து போனதை திரும்ப ஆண்டவர் தருவார்.
யோபுடைய காரியம் அப்படி இல்லை. அவர் தேவனுக்கு பயந்தவுடைய வழிகளில் நடந்தார். ஆனால் அவர்கிட்ட இந்த ஒரு பிரச்சனை, பயம். நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது. என் பிள்ளைங்க பாவம் செஞ்சுருவாங்களோ, என் பிள்ளைங்க அப்படி விழுந்துருவாங்களோ, அதனால் கர்த்தருடைய சாபம் வந்துருமோ, பிசாசு நுழைஞ்சிருவானோ, எப்பவும் பயம் பயம் பயம். அதனால் அது எதுக்கெடுத்தாலும் பலி செலுத்துறது. ஏன்னா பயந்து, நான் பயந்த காரியம் எனக்கு வந்ததுன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் பார்த்தாரு, உள்ளத்தில் இருக்கிற பயத்தை மாற்றணுமே. இவன் பயத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதனால் இந்த பயத்தை மாற்றணும். என்ன பண்ணுறது? பயந்த மாதிரியே நடக்கட்டும். நஷ்டம் வந்துடுமோ, இழப்பு வந்துடுமோ, ஆடு மாடெல்லாம் போயிடுமோன்னு பயந்தார். பயந்த மாதிரியே நடந்து விட்டார். இப்போ கடைசி அதிகாரம் வரும்போது ஆண்டவர் அவரை பயிற்சி கொடுத்து அவரை மாற்றிட்டார். தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த ஒன்று தடைப்படாது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வித்தியாசமாய் அவர் தன்னை அர்ப்பணித்து அவருடைய வாழ்க்கை சரியான உடனே எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்களா? உங்கள் பயத்தை மாற்றுவதற்கே சில சமயம் இந்த பாடுகளை தேவன் அனுமதித்து விடுவார். இது வெளியே போனால் தான் இந்த பயத்தை மாற்ற முடியும் என்று இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. பயத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், கவலைக்கு இடம் கொடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க. பிஸ்னஸை கடவுளாக்கிறது சிலர். அதான் கடவுள், அதான சோறு போடுது. அப்படியா? கடையாக சோறு போடுது, உங்களுக்கு ஸ்கூலாக சோறு போடுது. அப்போ கர்த்தர் போஷிக்கலையா அவங்கள? என்ன வார்த்தை சொல்கிறீங்க? ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற நான் உங்களை போஷிக்க மாட்டேன்னு சொன்னார். கடை தானே சோறு போடுது, இந்த பிஸ்னஸ் தானே சோறு போடுது. சிலர் பேசும் போகிறேன், உங்கள் வாயின் வார்த்தையிலேயே நீங்கள் சிக்கொண்டு போகிறீங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்க. வாயின் வார்த்தை குறித்து கவனமாக இருங்க. இந்த பிஸ்னஸ் சோறு போடலை, இதை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நான் செய்கிற தொழில் எனக்கு இந்த நன்மை தரல, இதை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவரை தான் மகிமைப்படுத்தணும், அவர் மேலே தான் அவங்க விசுவாசம் இருக்கணும். நீங்கள் தவறான வார்த்தைகளினால உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்க. யோசித்து பாருங்கள். இன்றைக்கி இப்போ யோசித்து பாருங்களேன், நீங்கள் பேசின வார்த்தை என்ன, நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ராத்திரி போல் உங்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன், நீங்கள் என்னை புரிஞ்சு கொள்கிற இதெல்லாம் நீ மனைவி பிள்ளைகிட்ட சண்டை. கொஞ்சம் டைமுக்கு வாங்க, பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணுங்கன்னா உங்களுக்காக தான் நான் எல்லாம் பண்ணுறேன். நீங்கள் அதனால தான் சாப்பிட முடியுது, வசதியாக இருக்குது, படிக்க முடியுது. ஆண்டவர் பார்ப்பார், அப்போ நான் இருக்கோம் கூட. நான் இவ்வளோ நாள் நினச்சேன் என்ன தான் நம்பியிருக்கிறேன், நான் தான் ஆசீர்வதிக்கிறேன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிச்சேன், நான் கொண்டு வந்தேன், நான் உங்களை பார்க்குறேன். மனைவி பிள்ளைகிட்டே சொல்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு தேவையில்லைல்ல, அப்போ நீ தனியாக இருந்துக்க. அப்போ இழப்பு வரும், நஷ்டம் வரும், பாதிப்பு வரும். நீங்கள் யாரை சார்ந்து கொள்கிறீங்க? உங்களுடைய வாயின் வார்த்தையினால் சிக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகாதங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. நான் வியாபாரம் செய்தாலும் அது கர்த்தருடையது. கர்த்தர் ஆசீர்வதிச்சாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த பிஸ்னஸ் கர்த்தர் கொடுத்து அதான் ஆசீர்வாதம். அதுவே இல்லாட்டா கூட உங்களை கர்த்தர் போஷிப்பார், உடுத்துவிப்பார், நடத்துவார். அதை விசுவாசிக்கணும். இல்லை அந்த பிஸ்னஸ் தானே சோறு போடுது, அந்த வார்த்தை சொன்னால் அதுக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். இல்லை, உங்களை போஷிக்கிறவர் கர்த்தர், உடுத்து வைக்கிறவர் கர்த்தர், உங்களுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், அது மூலமாக உங்களுடைய தேவையை சந்திக்கிறவர் கர்த்தர். அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். உங்கள் பலன், உங்களுடைய சொத்துக்கள் இதை சார்ந்து கொள்ளாதுங்க. பெருமை காரியத்துக்கு இடம் கொடுக்காதங்க. நீங்கள் இழந்து போன காரணம் என்ன? இன்றைக்கி யோசிங்க, சிந்திங்க, கொஞ்சம் யோசித்து பார்த்து எங்கே தவறினோம் என்பதை சிந்தித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நாம் இழந்து போனதை நமக்கு திரும்ப கொடுக்க, நம்மை மன்னிப்பதற்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்து போனவராய் தொங்கினார். ஏசாயா 53 பக்தன் எழுதுகிறார், தீர்க்கதரிசி அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நாம் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, 10,000 பேரில் சிறந்தவர், சௌரோனின் ரோஜா, லீலி புஷ்பம் என்று அழைக்கப்பட்ட அழகான இயேசு தன் அழகை எல்லாம் இழந்து விட்டார் சிலுவையில். இவரா இயேசு?
அடையாளமே தெரில. அடித்து முகமெல்லாம் வீங்கி அவருடைய தலையெல்லாம் ரத்தம் அடிந்து அவருடைய முக ரூபமே மாற்றப்பட்டு விட்டது. அழகை இழந்து விட்டார், சௌந்தரியத்தை இழந்து விட்டார், தன்னுடைய சரீர பலனை இழந்து விட்டார், அடித்து சின்னாபனமாக்கி அவருடைய வஸ்திரத்தை இழந்து விட்டார், மதிப்பு மரியாதையை இழந்து விட்டார். எல்லாவற்றையும் இழந்து போனவராய் சிலுவையிலே தனித்து தொங்குகிறார். ஏன் தெரியுமா? உங்களுடைய இழப்பை மாற்றுவதற்கு, நீங்கள் இழந்து போனதை திரும்ப கொடுக்க, உங்களை மன்னித்து ஆசீர்வதித்து இழந்து போனதை திரும்ப கொடுக்க சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்தவராய் தொங்கினார். விசுவாசிக்கிறீங்களா? நான் இழந்து போனதை எனக்கு திரும்ப தருவதற்கு தான் சிலுவையில் இயேசு எல்லாவற்றையும் இழந்தவராய் தொங்கினார். என் மேல் அவருக்கு எவ்வளவு அன்பு, எனக்காக எவ்வளோ பாடுகளை சகித்தார். ஆண்டவரே, நான் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள நீங்கள் சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்தவராக தொங்கினீங்க. இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். அந்த இரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் தவறுகளை மன்னிங்க, மீறுதல்களை மன்னிங்க. நான் தப்பு விட்ட காரியத்தை நான் உணர்ந்துட்டேன், என்னை மன்னித்து சரிப்படுத்துங்க. பெருமை வேண்டாம், இந்த அஜாக்கிரதை வேண்டாம், ஆண்டவரே தேவ சித்தத்துக்கு மாறான காரியம் வேண்டாம், வீண் செலவுகள் வேண்டாம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மன்னித்து எனக்கு மறுபடியும் நான் இழந்து போனதை திரும்ப கொடுத்து ஆசீர்வதிங்க. நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்தில் நீங்கள் தான் ஜெபிக்கணும். உங்களுக்காக உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், உங்களை உணர்த்தி கொண்டு இருக்கிறார், உங்களுடைய உள்ளத்தில் பாதிப்பு தெரிகிறாரு. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுவை கண் முன்னால் நிறுத்துங்க. அவர் தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ இழந்து போனது எல்லாம் உனக்கு திரும்ப அளிப்பேன். நீ இழந்து போக காரணம் என்ன தெரியுமா? உன் பெருமை, உன்னுடைய பெருமை, உன்னுடைய அகங்காரம். நான் உனக்கு ஏற்ற துணையாக கொடுத்த மனைவியை கூட நீ மதிப்பதில்லை, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை, அதனால் இழந்து போனாய். ஒப்பு கொடுங்க. ஆலோசனை நீ புறம்பே தள்ளினாய், வீண் செலவுக்கு இடம் கொடுத்தாய், ஆடம்பரத்துக்கு இடம் கொடுத்தாய், பெருமைக்கு இடம் கொடுத்து நீ ஏராளமாய் செலவு பண்ணி வியாபாரத்தின் ஆசீர்வாதத்தை இழந்துன்னு இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயத்துக்கு இடம் கொடுத்ததுனால இழப்பை சந்தித்து கொண்டு இருக்கிறாய். தவறான நண்பர்களோடு சேர்ந்து உன் வியாபாரத்தை கவனிக்காமல் ஊர் சுற்றினதுனால நீ உன் பொறுப்பை நீ மறந்ததுனால நீ இழந்து போயிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே மன்னியும், நான் தவறு செய்துட்டு ஆண்டவரை, எங்கே தவறு செய்தீர்களோ அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறாரு. இப்போ நீங்கள் அறிக்கை செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தவறுகளை மன்னிங்க, நான் அதை சரிப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நான் இழந்து போனதை திரும்ப தாரும். உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். தவறுகளை மன்னித்து நான் இழந்து போனதை திரும்ப தாரும். கேளுங்க, ஜெபிங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தகப்பனை, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இழந்து போன நிலைமையில், அவமானத்திற்கு நடுவில், நிந்தைகளுக்கு நடுவில், ஆண்டவரை பல கேள்விகளுக்கு நடுவில் எப்படி வாழப்போகிறேன், என்ன செய்ய போகிறேன், இனி என்ன செய்வதென்று எல்லாவற்றையும் இழந்து, ஐயோ நான் தெருவில் நிற்கிறேனே, உதவி செய்ய யாருமில்லை என்று கலங்குகிற பிள்ளைகளை பாரும். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நான் இழந்துட்டேனே, ஆண்டவரே தவறுகளை மன்னியும், குறைகளை மன்னியும், எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். இன்றைக்கு நீர் மனம் இறங்கணும். கல்வாரி சிலுவையில் இவர்களுக்காக அழகை இழந்து, மதிப்பு மரியாதைகளை இழந்து, வஸ்திரத்தை கூட இழந்து தொங்கி நீர் அதை நனைத்தருளும். உம்முடைய பிள்ளைகளை மன்னியும், மன்னியும், என்னை மன்னியும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை மன்னியும். அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை தாரும், பெருமையிலிருந்து விடுதலை தாரும், அந்த சுயத்திலிருந்து விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். நீர் கொடுத்த பொறுப்பை சரியாய் நிறைவேற்றாதபடி போன பாவத்தை மன்னியும். இவளுக்கு விரோதமாய் எழும்பின பொறாமையின் ஆவிகள், மனுஷீக வல்லமை, சத்துருடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அழியட்டும். பாவ பழக்கங்கள், பாவத்தினால் உண்டான பாதிப்புகள் இயேசு
இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு மாறட்டும். மதுபான பழக்கங்கள் ஒழியட்டும். போதை வஸ்துகள் இயேசுவின் நாமத்தில் ஒழியட்டும். தவறான நண்பர்கள் அவளை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த வருடம் அவள் இழந்து போனதை எல்லாம் திரும்ப தாரும். யோபுக்கு 2 மடங்காய் கொடுத்து ஆசீர்வதித்ததை போல ஆசீர்வதியும். இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுத்து ஆசீர்வதியும். உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். வியாபாரம் செழிக்கட்டும். இழந்து போன நிலங்கள், இடங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். நீர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் அந்த மாற்றத்தை காணட்டும். உடன் தானே ஒரு அற்புதம் நடப்பதை காணட்டும். நீ செய்துவிட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்ததுனால ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். ஏன்னா உங்கள்கிட்ட தெளிவாக பேசிட்டார். நீ இழந்து போக காரணம் என்ன? நீங்கள் அதை உணர்ந்துட்டீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க. இன்றையிலிருந்து நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். இழந்து போனது திரும்ப வரும். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தேடி வரும். இனிமேல் உங்களுடைய வியாபாரத்தில், வருமானத்தில் ஆசீர்வாதத்தை காண்பீங்க. இனிமேல் என்ன செய்யணும்? இனிமேல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு ஆண்டவருக்குள் ஐக்கியத்தில் கவனமாக இருக்கணும். காலையில் எழும்பின உடனே முதல் 1 மணி நேரம் இயேசுவுக்கு. அதிகாலை எழும்பி பல்லு விளக்கி முகம் கழுவி பைபிளோடு உட்கார்ந்து நல்ல பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிங்க, குடும்பத்துக்காக ஜெபிங்க, பிள்ளைகள், மனைவி எல்லாருக்காக ஜெபிங்க. உங்கள் கடைத்தெருவில் கடை வச்சிருக்கிற எல்லா வியாபாரிகள், பேர் தெரிஞ்சவங்களை சொல்லி ரட்சிக்கப்படணும், அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களும் பரலோகத்துக்கு ஏன் கூட வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வியாபார சங்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்களுக்காகலாம் ஜெபிங்க. ஒரு எழுப்புதல் எங்கள் வியாபாரிகள் மத்தியில் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும் அப்படின்னு சொல்லி கருத்தா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையில் எழுப்புதல் வரணும். தேசத்துக்காக ஜெபிங்க. நம்ம இந்திய தேசம், எல்லா மக்கள் 138 கோடி மக்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. வரப்போகிற தேர்தலுக்காக ஜெபம் பண்ணுங்க. விவசாயிகள் போராடி கொண்டிருக்காங்களா, அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. நிறைய காரியம் இருக்குது இல்லை? அப்போ உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அப்படி ஜெபிக்க பழகுங்க. அதிகாலை எழும்பி ஜெபிங்க. குடும்ப ஜெபத்தில் பங்கு பெறுங்க. எனக்கெல்லாம் டைம் கிடையாது, பிஸின்னு சொல்லாதங்க. உங்கள் மனைவி, உங்களுடைய தாயார் கூப்பிடுறாங்க ஜெபத்துக்கு, இருந்துட்டு போன்னு. குடும்ப ஜெபம் அவங்க ரொம்ப நீட்டுறாங்கன்னா சொல்லுங்கள். 10-15 நிமிஷத்தில் ஜெபம் முடிச்சிடணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு போங்க. குடும்ப ஜெபம் விட்டுறாதங்க. நீங்கள் தான் குடும்ப தலைவர். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ஆசாரியன். யூ ஆர் த ஃபேமிலி பிரிஸ்ட். நீங்கள் தான் தலை. அப்போ நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு, மனைவி, பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்துக்கான ஆசாரியன். நீங்கள் தான் அதை சரியாக செய்யணும். பிள்ளைகள் ஜெபிக்க வைக்கணும், பைபிள் வாசிக்க வைக்கணும், ஆண்டவரை குறித்து ஷேர் பண்ணணும். ஒப்பு கொடுங்க. ஃபேமிலிக்கு டைம் கொடுங்க. அவங்களோட உட்காந்து பேசுங்க. பிள்ளைகளுக்கு டைம் கொடுங்க. என்ன படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறீங்க கேளுங்க. ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, காலேஜில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் கேளுங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு. தேவன் கொடுத்துருக்கிற உத்தரவாதம். அதை உணர்ந்து கொள்ளுங்க. தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு விலகுங்க. தவறான நண்பர்கள், குடிக்கிற நண்பர்கள் வேண்டாம். அன்பு காட்டுங்க. ஐக்கியப்படாமல் விலகிடுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். முகத்தெல்லாம் திருப்ப வேண்டாம். அவங்களோட மதுபான கடைக்கு போகிறது, கிளப்புக்கு போகிறது, குடிக்க போகிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சர்ச்சுக்கு ஒழுங்காக போங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போங்க. பிஸ்னஸ்ன்னு ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸ்லேயே மூழ்காதங்க. ஆலயத்துக்கு போங்க, வசனத்தை கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் உங்களுடைய ஃபேமிலியோடு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் குடும்பமாக உபவாசம் பண்ணுங்க. உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போங்க. காலையில் ஒன்று சாப்பிடாங்க. சின்ன பிள்ளைகள் கூட கற்றுக் கொடுங்க. சர்ச்சு முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நல்ல பாட்டு பாடி எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஒன்றுமே செய்யாமல் நான் காணிக்க வேணா கொடுத்துட்றேன், ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுங்கன்னா ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுக்கணும். உங்கள் பணம் அவருக்கு முக்கியமாக இல்லை, நீங்கள் தான் அவருக்கு முக்கியம். உங்கள் ஆத்மா தான் முக்கியம்.
அதனால் தேவன் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டார். எழுப்புதல் திட்டத்தில் என்னையும் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிங்க, ஜெபம் பண்ணி அதுக்காக செயல்படுங்க. அப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா? செயல்படுவீங்களா? அப்போ கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். சரி, இப்போ ஒரு பாடல் பாடி ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஃபைனலாக ஒரு பாடல் பாடி, ஆண்டவர் இன்றைக்கி உங்களோடு பேசியிருக்கிறார், ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. அதனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர், அப்படியே நிறைவேற்றுவார்னு விசுவாசிங்க. அப்படியே நம்ம பாடிட்டு ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். ஓகேவா? வாங்க, தெரிஞ்ச ஒரு பாட்டு பாடிடலாம். பிரைசலான். தேசமை பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, அப்பொழுது கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். தேசமை பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமை பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உங்களுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமை பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமை பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான பொது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான பொது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான பொது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான பொது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். தேசமை பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமை பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தாப்பனை, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர், எங்களோடு பேசினீர், எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர். இழந்து போன எல்லாவற்றையும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிரம்பி வழியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் நாளை மாலை 7 மணிக்கு நாம் சந்திக்கலாம். 7 மணியிலிருந்து 9:30 மணி வரை ஜெபிக்கலாம். வாங்க, கட்டாயம் பங்கு பெறணும், குடும்பமாக பங்கு பெறணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். இந்த நாட்கள் உபவாசத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் சேர்ந்து ஜெபிச்சாதான் நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் காணிக்கைகளை அனுப்ப விரும்பினால் அனுப்ப வேண்டிய முகவரி Blessed சென்னை, Jesus Redeems Branch Office, VGP Victory House, number 17, 2nd floor, Mount Road, Chennai 600002. Email blessedchennai@jesusredeems.org. Blessed Chennai account details: account name Blessed Chennai, account number 44950999999, bank name Tamil Nadu Mercantile Bank, Nalamavadi, Tuticorin, IFSC code TMBL 0000449, Swift code TMBL INBBTUT, Google Pay number 9841105563. For prayer contact 9600922999 8144992299. இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர்.